தேவ பிள்ளைகளே, இந்த சிஎம்சி ஆஸ்பத்திரியில் இவங்க தான் முதல் 150 வருஷம் முன்ன உருவாக்குனது. இவங்க தான் 150 வருஷம் முன்ன உருவாக்கி இந்த மகள் தான் இந்த சிஎம்சி உருவாக்குனது. இந்த மகளுக்கு ஏசப்பா ஆசீர்வதிப்பார். இவங்க முதல் எந்த வண்டியில் வந்தாங்க சொன்னால் இந்த வண்டியில் தான் இவங்க ஃபஸ்ட்டு வந்தாங்க. இது 150 வருஷம் வண்டி. இந்த வண்டியில் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் உருவாக்குனாங்க. எல்லா இடத்துல இவங்க ஆஸ்பத்திரி உருவாக்கி இவங்க ஆண்டவரோட பிள்ளைகள் எத்தனையோ பேர் இந்தியாவில் இருக்குது. இந்தியா வெளிநாட்டு அநேக தேச ஜனங்கள் இங்கே வந்து இந்த ஆஸ்பத்திரி சுகபோகமாக போய்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் இங்கே இருக்கிறார். தேவதூதர் போல் இந்த மகள் மூலியமாக இது அநேகர் இதெல்லாம் பழைய பில்டிங், இது பழைய சிஎம்சி. இது முழுசாக நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக யார் இருந்தாலும் இங்கே வரலாம். ஆண்டவர் ஒரு கிஃப்ட்டு. இது நம்ம இந்தியாவில் கொடுத்த கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பெரிய காரியம் செய்வார். ஆண்டவர் பிள்ளைகளை நீங்கள் இதை பார்க்குறவங்க ஜெபம் பண்ணுங்கள். யாருக்கு எந்த நோய் இருந்தாலும் இந்த யூடியூப் பார்க்குறப்போ எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் இந்த ஆஸ்பத்திரி காட்டுவேன். நீங்கள் பார்த்து இந்த ஆஸ்பத்திரி எல்லா வழிகளில் உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். தேவன் உதவி, மனுஷன் உதவி, டாக்டர் உதவி, அநேகர் உதவி ஆண்டவர் உங்களை செய்வார். ஆண்டவர் இந்த பெரிய காரியம் செய்வார். இதை பார்க்குறவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் நாமத்தை உருவாக்கணும். சோத்திரம். இதுதான் கிட்டத்தட்ட 150 வருஷம் உருவாக்கினாங்க. ஆண்டவர் வந்து மகள் தான் இங்கே வந்து இந்த சிஎம்சியில் எல்லாம் பார்த்து எல்லாம் இது போல் 150 உருவாக்கிக்கிறாங்க நம்ம இந்தியா தேசத்தில். அனுசி போல அது பேப்பர் கேமரா சார் நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொருத்துக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். இந்த நாளில் ஒரு சின்ன ஜபம் உங்களுக்காக. பரலோக தேவனே, இந்த நாளில் இங்கே பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகள் நீ ஆசீர்வதிக்கணும். இந்த சிஎம்சியில் எல்லா பேரும் நீ ஆசீர்வதிக்கணும். எந்த கஷ்டத்தில் வந்தாலும் தேவதூதர் இறங்கி அவங்களோட கஷ்டங்களை விடுதலை பண்ணி ஒரு ஆத்மா கெட்டி போனான் பரலோகம் துக்கப்படும், ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டான் பரலோகமே ரசிக்கப்படும் சொல்லிட்டாண்டவரே. ஆத்மா பாரத்துக்கு நாங்கள் ஜபிக்கிறோம், துதிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும். ஆமென். சொல்கிறேன்.